பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்றது நிறைய பேத்துக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஈஸியான ரெசிபி தான். ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி முப்பருப்பு வடை வந்து செஞ்சு பாருங்கள். தமிழ் நியூ இயருக்கு இது நிறைய பேர் வீட்டில் செய்வாங்க. டீ கடைகளில் கிடைக்கிற பருப்பு வடை மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு இல்லைனா பட்டாணி பருப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இது மூணையும் ஃபஸ்ட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அது நல்லா ஊறி வந்த பின்னாடி தண்ணிலாம் நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. ஒரு வடிகட்டி வச்சு தண்ணியெல்லாம் நல்லா இருத்துருங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, இல்லைனா மாவு ரொம்ப தண்ணியாயிரும். இப்போ இது நல்லா தண்ணி வடியட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2லேருந்து 4 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 5லேருந்து 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணிலாம் வடிச்சு வச்சிருக்க பருப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு அங்கங்கே முழுசாக இருக்கணும், அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்ததை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். 2லேருந்து 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உடனே வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ஏன்னா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரம் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக தட்டி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தட்டி வச்சிருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகி வரணும். அப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான முப்பருப்பு வடை வீட்டிலே ரெடி ஆயிரும்.